நல்லது ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் தற்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு சிறப்பு நேர்காணல் பகுதியின் மூலமாக சில அதிதிகளை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம். இது உங்களுக்கு தெரிந்த அதிதி இருந்தாலும் கூட சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம் என்று தான் நினைக்கிறோம். சரி, இன்று சற்று வித்தியாசமான தலைப்பினூடாகத்தான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நிறைய பேருக்கு தேவையான ஒரு விடயம், காலத்திற்கு ஏற்ற விடயம். 10 ஆண்டுகளாக முழுநேர தொழில்வாண்மைத்துவ பயிற்சியாளராக இலங்கையின் 9 மாகாணங்களில் 23 மாவட்டங்களில் 798 பயிற்சிகளை கொடுத்த பயிற்சிவிப்பாளர் கோச் துரைராஜா பிரசாதன் அவர்கள் தான் இன்றைய மோடு இணைந்திருக்கின்றார். கலையகம் வந்திருக்கின்றார். நீண்ட தொலைவில் இருந்து, மட்டக்களப்பில் இருந்து இன்று காலை தான் கொழும்புக்கு வந்திருக்கிறார். மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம், உங்களோட கண்டதில் மகிழ்ச்சி. சரி, இந்த பயிற்சி முறைகள் பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முழுநேர தொழில்வாண்மைத்துவ பயிற்சியாளராக கோச் என்று சொல்லுவோம் இல்லையா? சரி, 9 மாகாணங்களில் 23 மாவட்டங்களில் இன்னும் 2 தான் மிச்சமாக இருக்கிறது. 798 பயிற்சிகளை கொடுத்திருக்கிறீர்கள். என்ன முறையான பயிற்சிகள்? இந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு என்னென்ன நோக்கம் இருக்கின்றது? ஏன் இந்த பயிற்சிகளை நீங்கள் வழங்குகிறீர்கள்? இது பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறோம். சொல்லுங்கண்ணா. மிக்க நன்றி. அப்போ இதை பார்த்தீங்கன்னா பெருநிறுவன பயிற்சின்னு சொல்லுவோம். மிக முக்கியமாக இதை கோஆப்ரேட் ட்ரைனிங்ன்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம். இப்போ தனியார் நிறுவனங்கள் இருக்குது, வங்கிகள் இருக்குது, அப்படி தொழில்துறை சார்ந்த நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களை பலப்படுத்துறதுக்காக என்ன தன்னுடைய குறிப்பிட்ட பயிற்சிகளை கொடுக்க சொல்லி கூப்பிடுவாங்க. உதாரணமாக பார்ப்போம் வாடிக்கையாளர் சேவை, நிபுணத்துவ வாடிக்கையாளர் சேவை, விற்பனை மேம்பாடு, சந்தைப்படுத்தல் மேம்பாடு, மற்ற சொல்லும் மென்திறன் மேம்பாடு, இப்படியான பயிற்சிகளை கொடுக்கறது நிறுவனங்கள் கூப்பிடுறாங்க. அவங்களோட தாய்மொழியில், தமிழ் மொழியில் நான் இந்த பயிற்சிகளை முழு நேரமாக கொடுக்குறேன். அப்போ இது என்னுடைய ஒரு தொழில் நிபுணத்துவமாக ஒரு முழு நேர தொழிலாக 10 ஆண்டுகளாக இருக்குது. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், நீங்கள் கேட்குறதுல 2வது விஷயம், பயிற்சிகளில் நாங்கள் கொடுக்குறது சுய ஊக்குவிப்பு பயிற்சின்னு சொல்லுவோம். செல்ஃப் மோட்டிவேஷனல் செஷன்ன்றது அது டக்லைனாக இருக்கும். இப்போ நான் என்னத்தை கதைக்கிறேன், அல்லது என்ன ஸ்லைட்ஸை போடுறோம், என்ன வீடியோ கிளிப்ஸை போடுறோம், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் செய்கிறோம்ன்றது முக்கியம்னு சொன்னாலும் இதை பங்கு பெற்றினர்கள் எப்படி எடுக்கிறாங்கன்றது அவங்கள தானே தங்கியிருக்குது. அப்போ இதை அவங்க எப்படி எடுத்து அதை பிரிவித்தா தான் அவங்க அந்த வெற்றியை, மேம்பாடை, அடுத்த அடைவுகளை அடைய முடியும். அப்போ இந்த நேரத்தில் பார்த்தா இன்னொரு தேவையுடைய தரப்பாக இருக்குது இந்த சமூக தரப்பில் இருக்கிற பாடசாலைகள். அப்போ அங்கே இருக்கிற பாடசாலைகளுக்கும் இந்த பயிற்சிகள் வழங்குகிறீர்களா? நிச்சயமாக. அப்போ பாடசாலையில் அந்த பயிற்சிகளை வழங்கக்குள்ள அதை நாங்கள் 2 சிக்னேட்டரி ப்ரோக்ராமாக நாங்கள் எங்களோட KTP கன்சல்டன்சி அண்ட் ட்ரைனிங் நிறுவனத்துக்கூடாக கொடுக்குறோம். அதில் ஒன்று சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் சக்ஸஸ், வெற்றிக்கான மென்திறன்கள். எல்லாரும் வெற்றியை நோக்கி தானே ஓடுறோம். இப்போ நீங்கள் காலையில் வெற்றிக்காண்டி வந்திருப்பீங்க, இதை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் வெற்றியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆகவே எல்லாரும் நாங்கள் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள அதுக்கு எப்படி இந்த மென்திறன்கள் உதவி செய்யும்னு பார்க்குறோம். ஆகவே முழுமையான மாணவர்களுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த 11 வயது என சொல்லப்படுகின்ற தரம் 9 தரம் 13 வரைக்குமான மாணவர்கள். அப்போ அவங்களுக்கு கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஸ்ட்ரீம் துறை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆகவே அங்கே நான் பாடங்களை பற்றி கதைக்க போகிறது இல்லை. ஏன், அதுக்கு தானே முழு நேரமான திறனான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பல அணி இருக்குது. ஆகவே இங்கே நான் பேசுகின்ற விடயம், அவங்களோட கலந்துரையாடுகிற விடயம், அவங்களோட ஒரு பங்கு பெற்றின முறையில் கொண்டு போகிற விடயம், அவங்க எப்படி பாடங்களை இலகுவாக படிக்கிறது, ஸ்மார்ட் ஸ்டடியான டெக்னிக். அடுத்தது மகிழ்ச்சியாக படிக்கிறது. மிக முக்கியமான விஷயம் மகிழ்ச்சியாக படிக்கிறது. சிறப்பு, ரைட். இப்போ நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன், நீங்கள் படிக்கிற காலகட்டங்களில் உண்மையாகவே மகிழ்ச்சியாக படிச்சீங்களா? நண்பர்களோடு இருக்கும் போது சந்தோஷம், மற்றபடி கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ரைட். அப்போ நண்பர்களோடு இருக்கக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை என்னுடைய வாழ்வு, என்னுடைய இலக்கு, என்னுடைய அடுத்த கட்டம் நோக்கி நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தால் இன்னும் சிறப்பான விளைவுகளை கொண்டு வரலாம் தானே. அப்போ அதுக்கு எப்படி மகிழ்ச்சியாக படிக்கிறன்ற சில ஆலோசனைகள் அவங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன மாதிரியான ஆலோசனைகள்? சிறப்பு. ஓகே, இப்போ அதில் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், இப்போ படிக்கிற பாடங்களை மகிழ்ச்சியாக பார்க்குறதுக்கு அந்த பாடங்களை படிக்கிற ஆள் முதல் தன்னைத்தான் நேசிக்கணும். செல்ஃப் லவ், சுய அன்பு, சுய காதல், சுய அக்கறை, சுய ரசனை. அப்போ என்னுடைய திறமைகளை நான் மேம்படுத்தணும். அப்போ மகிழ்ச்சியாக படிக்கிறதுக்கு தடையாக என்ன இருக்குதுன்னு சொன்னால்,
இப்போ எல்லாரும் பாவிக்கிற வார்த்தை ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. மன அழுத்தம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மன அழுத்தத்தை வச்சுக்கொண்டு நான் எப்படி மகிழ்ச்சியை தேடுறது? ஆகவே நான் முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், என்னுடைய மன அழுத்தத்தை போக்குற வகையில் என்னுடைய திறமைகளை நான் பாராட்டணும். அப்போ நான் என்ன செய்யலாம்? சிம்பிளாக போன தவணையில் எடுத்த புள்ளிகளை விட இந்த தவணையில் ஒரு 5 புள்ளியோ 10 புள்ளியோ ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் கூட எடுக்கிற முயற்சி பண்ணுறேன். அப்போ அந்த இலக்கு யார் வகுக்கிறது? என்னுடைய அம்மா இல்லை, என்னுடைய ஆசிரியர் இல்லை, அதிபர் இல்லை. யார் வகுக்கிறேன்? நான் வகுக்கிறேன். ஆகவே நான் என்ன ஏமாற்ற மாட்டேன் தானே. ஆகவே எனக்குள்ள போட்டி யாருக்கு? என்னோட போட்டி. இப்போ உங்களோட கதைச்சாக்கள், உங்களை வழக்கக்குள்ள எப்படி கதைச்சாங்களோ தெரியல. இப்போ நாங்களெல்லாம் வளர்ந்த விதங்கள் எப்படின்னா இப்படி தான் காய்ச்சிருப்பாங்க. அவனை பார், அவளை பார், இவளை பார்ன்னு சொன்னாங்களே ஒழிய ஒருத்தரும் எனக்கு சொல்லல, உன்னப்பாருன்னு சொல்லல. ஆகவே எந்த பயிற்சிகளை நான் பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை இருக்கிறது. அந்த அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க கலை யதார்த்தம் இப்படி இருக்கு. அப்போ அது நாங்கள் உடைக்கணும். அப்போ நான் இந்த பிள்ளைகிட்ட சொல்கிறேன், நீங்கள் உங்களை நீங்கள் கண்ணாடியில் பாருங்க. அப்போ போட்டி யாரோட? என்னோட எனக்கு போட்டி. ஆகவே ஒரு மகிழ்ச்சியான சூழல் வந்து வரும். நான் இப்போ 5 புள்ளி கூட எடுத்தாலும் 10 புள்ளி கூட எடுத்தாலும் சில நேரத்தில் ஆசிரியரோ பெற்றோரோ பாராட்ட மாட்டாங்க. ஆனால் நான் என்ன தட்டி கொள்ளணும்? பிரசாந்த நீ போன டைம் அவட நல்லா செய்திருக்கிறாய். ஆகவே இது மகிழ்ச்சி மிகச்சிறந்த வழியாக, பிராக்டிக்கலான வழியாக, நடைமுறையார்த்தமான வழியாக இருக்குது. இதை மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொன்னால் இன்றைக்கு நேர்காணல்ல மற்ற விடயங்களை விட்டுருவோம்ன்றதால இது பிரயோசனமாக இருக்குன்னு நம்புகிறேன். சரி, இப்போ வந்து நீங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமா அல்லது அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், அதிபர், ஆசிரியர்கள் இவர்களுக்கும் நீங்கள் வந்து பயிற்சிகளை வந்து வழங்குகிறீர்களா? என்ன மாதிரி? சிறப்பு. அப்போ இதில் ஒன்று மாணவர்களை பற்றி கதைச்சோம், வெற்றிக்கான மென்திறன்கள், அதை நாங்கள் S3ன்னு சொல்லுவோம். 2வது ஆசிரியர்கள், முழுமையான பாடசாலை ஆசிரியர்கள். ஏன் ஒரு பாடசாலை ஒரு S3 என்று சொன்னீர்கள்? S3 அதில் உள்ளடங்கக்கூடிய விடயங்கள் என்ன? S3ன்னு சொல்லி சொன்னால் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் சக்சஸ், வெற்றிக்கான மென்திறன்கள். இது மாணவர்களுக்கு. அப்போ அவங்களுக்கு இலகுவாக இருக்கு ஞாபகம் வைக்கிறது. சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் சக்சஸை இலகுவாக ஞாபகம் வைக்கிறதை விட S3 ஞாபகம் வைக்கக்குள்ள அவங்க யோசிப்பாங்க, என்ன 3 S பிரசாந்தன் சொன்னது, ஒரு S வந்து சாஃப்ட், அடுத்த S வந்து ஸ்கில்ஸ், அடுத்த S வந்து சக்சஸ். ஆகவே இதுவும் ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக். ரைட்டா? இது 2வது விஷயம் ஆசிரியர்களுக்கு கொடுக்குறோம் TEBR. அப்போ எடுத்தோன்னே எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா TEBR? ஆகவே டீம் எஃபர்ட் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ், சிறந்த பெறுபேறுகளுக்கான குழு முயற்சி. இந்த சமூகம் ஒரு பாடசாலையிலிருந்து என்ன எதிர்பார்க்குது? இப்போ கடைசியாக O-level ரிசல்ட்ஸ் வந்தோன்னே கேட்டிருப்பாங்க, என்ன ஓகே காலையில் உங்களோட பாடசாலையில் என்னவாம், களுத்துறையில் உங்களோட பாடசாலையில் என்னவாம், கொழும்புல என்னவாம், இப்படி தானே கேட்பாங்க. ஆகவே இந்த சமூகத்துக்கு சிறந்த பெறுபேறுகளை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் உங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் அல்லது எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள், எங்களோட அம்மா அப்பாவுக்கு படிப்பித்த ஆசிரியர்களை விட இன்றைய காலகட்ட ஆசிரியர்கள் பல்வேறு விதமான அழுத்தங்களுக்குள்ளே இருப்பதாக அண்மையில் வந்த ஒரு பல்கலைக்கழக ஆய்வு கூட சொல்லுது. இப்போ கூட வெளியில் நான் பார்த்துட்டு இருக்கக்குள்ள கூட ஃபேஸ்புக்கில் வருது, ஆசிரியர்களை காப்பாற்றுங்கள் என்ற ஒரு பதிவு கொண்டு வருது. ஆகவே இந்த ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, தாங்களும் மன அழுத்தத்தில் இருக்கிறோம். ஆகவே என்னுடைய பயிற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சமூகத்தில் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ்கள் இருக்குது, பிரின்சிபல், டீச்சர்ஸ் எல்லாம். அப்போ அதில் டீச்சர்ஸ் முதல் அரை மணித்தியாலம் வந்து அங்கே கண்டென்ட் இருக்காது, உள்ளடக்கம் இல்லை. அங்கே அவங்க வந்து சிரிக்கிற விஷயம்தான். அது கதையோட கதையாக அவங்க சிரித்து இது பலமையான பயிற்சி அல்ல என்ற அந்த மனநிலையை உடைச்சிருவாங்க. பயிற்சிக்கு வரக்குள்ளேயே பெரியோர்களுக்கு இருக்கிற தடை என்ன? நிறைய பேர் சொல்கிற விஷயம், ஐயோ பிரசாந்த் சார் வரக்குள்ளே வந்து சார் வெறுத்து போய் வந்தேன் சார், என்னடா ஒரு கடமைக்காண்டி வந்தேன் சார், ஆனால் இப்போ முடிஞ்சு போகக்குள்ள ஏண்டா முடிஞ்சு போகிறோம் இருக்குது, இன்னும் இருக்காதான்னு சொல்லி இருக்குதுன்னா அந்த மனநிலை, அந்த மைண்ட் செட்டில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறோம். அது ஆசிரியர்களுக்கு. அதிபர்களுக்குன்னு பயிற்சிகள் வந்து பொதுவாக அதிபர்கள் ஆசிரியர்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளுவாங்க, எல்லா அதிபர்களும் அல்ல. இதை விட வந்து அதிபர்களுக்கு பயிற்சி நடந்தது வடமாகாணத்தில் மட்டும்தான். வடமாகாண சிரேஷ்ட கல்வியலாளர் ஒன்றியம் ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு என்ன கூப்பிட்டு வடமாகாணத்தில் இருக்கிற 5 வலயங்களுக்கு 2 நாட்களில் 3 இடங்களில் அந்த பயிற்சியை வச்சாங்க 2 வருஷத்துக்கு முன்னா. அதை விட பெற்றோர்களுக்கான பயிற்சியை கேட்குறீங்க. அந்த பெற்றோர்களுக்கான பயிற்சி வந்து எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அதுவும் 2-3 இடங்கள்ல தான். ஏண்டா இன்றைக்கு சமூகம் சொல்லுது மாணவர்களும் ஆசிரியர்களை மேம்படுத்தினா பத்தாது, பெற்றோர்களும் அதோட சேர்ந்து இயங்கணும். அப்போ பெற்றோர்களும் பல்வேறு அழுத்தங்களுக்குள்ள இருக்கக்குள்ள பெற்றோர்களும் சேர்றதுக்கான பயிற்சிகளையும் நாங்கள் தயாராக வச்சுருக்கோம், கேட்டால் கொடுக்குறதுக்கு தயார். சரி, இந்த பயிற்சி நெறிகளை வந்து எத்தனை நாட்களுக்கு வந்து வழங்குகிறீர்கள்? அது எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். அப்போ இப்போ குறிப்பாக இந்த பெருநிறுவன பயிற்சிகள் என்று சொல்லுவோமே, கோஆப்ரேட் ட்ரைனிங்ஸ், அது நிறுவனங்களோட வேண்டுகோளுக்கு ஏற்ப கூடுதலான பயிற்சிகளை நாங்கள் சொல்லுவோம். சர்வதேச தரத்தில் 1 day ட்ரைனிங்னு சொல்லுவோம். ஒரு நாள் பயிற்சின்றது கிட்டத்தட்ட 6 மணித்தியால பயிற்சி வழங்குதல் நேரத்தை குறிக்கும். லஞ்ச்
மதிய உணவு வேளை பிரேக்குகள் இல்லாமல். ஸோ 9 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் போகும். அது பொதுவாக. சில நிறுவனங்கள் வந்து 2 நாள் 3 நாள் வந்து தொடர்ந்து பயிற்சிகளை தரும். இன்னும் சில நிறுவனங்கள் கிழமைக்கு ஒரு நாள் படி ஒரு தொடர் ப்ரோக்ராமாக போகும். அது இந்த தனியார் நிறுவனங்கள் அல்லது பெருநிறுவனங்கள் தொடர்பானது. அடுத்தது இந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பயிற்சின்றது எல்லாருமே நேரத்தோடு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இப்பத்திய காலகட்டத்தில் இந்த பயிற்சிகள் வெற்றி அளிக்கணும்டா பாடசாலை சமூகத்துக்கு அதை பாடசாலை நேரத்தில் பாடசாலை அனுமதியோட பாடசாலையோட தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடும் இருக்குது. இல்லாட்டி பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் வேறு வேறு சிந்தனைகள். ஆகவே இது வந்து பொதுவாக காலையில் 8லேருந்து ஒரு 10:30-11 மணிக்கும் சில இடங்கள்லையும் 3 மணித்தியால பயிற்சியாக இருக்கும். ஒரு இம்பேக்ட் வரணும்டா, ஒரு தாக்கம் வரணும்டா குறைஞ்சது 3 மணித்தியால பயிற்சி தேவைப்படுகிறது ஒரு அமர்வுக்கு, ஒரு அணிக்கு. இப்போ வந்து நீங்கள் 10 வருட காலமாக வந்து முழு நேர இந்த பயிற்சிப்பாளராக கோச்சாக இருக்கிறீர்கள். வெவ்வேறு, அதாவது கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களில் 23 மாவட்டங்களில் நீங்கள் வந்து பூர்த்தி செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய பயிற்சிகளை. நிறைய மக்களோடு வந்து நீங்கள் இலகுவாக பழகக்கூடியவர், மூவ் ஆகக்கூடியவர், வெவ்வேறு மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை அறிந்திருப்பீர்கள். எவ்வாறான சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருக்கிறீர்கள் இந்த காலகட்டங்களில்? அதை பற்றி பேசலாம். சிறப்பான விடயம். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்குற இந்த முக்கியத்துவத்தை அந்த பயிற்சியை ஒழுங்கமைக்கிற ஆட்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இதால் கிடைக்கிற நன்மை கேடி பிரசாந்த் என்ற ஒரு தனிப்பட்ட ஆளுக்குரிய நன்மை இல்லை. இதால் அந்த குறிப்பிட்ட அணி நன்மை பெறுகிறது. அந்த அணி நன்மை பெறுறதால அணி சார்ந்தவர்கள் நன்மை பெறுறாங்க. ஆகவே ஒட்டுமொத்தமாக சமூகம் நன்மை பெறுது. ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இலங்கை தேசம் தன்னுடைய மனிதத்திறன் மேம்பாட்டில் போகுது. அப்போ இதை அவங்க எந்தளவு உள்வாங்குறாங்கன்ற பொறுத்து இருக்கு. அப்போ சில இடங்களில் என்ன நடக்கும்டா, பயிற்சி கொடுக்கும் வரைக்கும் எப்போ பயிற்சி சார் எப்போ வாரீங்க, எத்தனை மணிக்கு வரோம், என்ன மாதிரி இந்த இப்படியான விடயங்கள் எல்லாம் பல ஆர்வமாக கதைக்கப்படும். அதுக்கு பிறகு வர ஃபாலோ அப்னு சொல்லுவோமே, அந்த பின்பற்றல்ன்றது விடுபடுது. அப்போ உங்களுக்கு விளங்கணும், ஒரு சர்வதேச தரத்தில் இருக்கிற உங்களுக்கு விளங்கும். இந்த பயிற்சியில் கொடுத்தா மட்டும் போதாது, அதால் அடுத்த கட்டம் என்ன நடக்குது, பிள்ளைகளோட படிப்பு கூடுதா, டீச்சர்ஸ் எப்படி அதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள்? அவர்கள் தெரிவிக்கின்றார்களா என்ன மாதிரி? இப்போ இந்த 10 வருடம் கொடுத்த 798 பயிற்சிகளில் அந்த நாங்கள் சொல்லுவோம் ஃபாலோ பண்ணுற விதம் வந்து நிறைய இடங்களில் எனக்கு கிடைக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதை வந்து நாங்கள் ட்ரைனிங்கையும் தாண்டி கோச்சிங்ன்றதுக்குள்ளே போவோம். அப்போ இந்த கோச்சிங்ன்றது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு எல்லாம் காய்ச்சிட்டு இருக்காங்க. ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, நிறைய விடயங்கள் இல்லாமல் போகுது, மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போகுதுண்டா, அது அந்தந்த காலகட்டத்தில் தங்களை தாங்க புதுப்பிச்சு கொண்டு அப்டேட் பண்ணிக்கொண்டு இற்றைப்படுத்தி கொண்டு போகிற ஆட்கள்கிட்ட அது கட்டாயம் தேவைப்பாடு இருக்கத்தான் போகுது. அதை நாங்கள் எப்படி எடுக்கிறோம்ன்ற பொறுத்து இருக்குது. ஆகவே இந்த கோச்சிங்களை தான் இந்த முறை வரும். அதுக்கும் சில அவங்க முதலீடுகளை செய்யணும். தே ஹேவ் டு இன்வெஸ்ட், ரைட்? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெருமதி இருக்குது, தேர்ஸ் அ வேல்யூ. அப்போ அதை விளங்கி கொண்டு அவங்க செய்தாங்கண்டா இதில் இன்னும் சிறப்பான கட்டங்களை நாங்கள் அடையலாம். ஆனால் அதுக்கான அடைவுகள், அதற்கான செயற்பாடுகளை இதுவரைக்கும் எண்ணற்ற கேட்ட நிறுவனங்களோ அமைப்புகளோ அல்லது ஸ்பான்சர்ஸ் என்று சொல்லுவோம், நிதி அனுசரணையாளர்களோ மிக குறைய இல்லைன்னு சொல்லலாம். இந்த 10 வருட காலங்களுக்கு முன்பு நாங்கள் போவோமா இருந்தால், ஏனென்றால் நாங்கள் ஒரு தொழில்துறையை தேர்வு செய்வதற்கு முதல் வந்து அதை பற்றி நிறைய யோசிப்போம். இது எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குமா, இந்த தொழிலை செய்தால் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குமா, மகிழ்ச்சி கிடைக்குமா, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து செட் ஆகுமா, இப்படியெல்லாம் கூட நாங்கள் யோசிப்போம். ஆக 10 வருடங்களுக்கு முன்பு போவோமே, போயிட்டு யோசிப்போமாக இருந்தால், நீங்கள் இந்த தொழிலை முழு நேர தொழிலாக தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? யாரை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து கொண்டீர்கள்? அது பற்றி பேசலாம். சிறப்பு. அப்போ இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுண்டா, நான் வாழ்ந்த நாடு வந்து சிங்கப்பூர்ன்ற ஒரு நாட்டில் நிரந்தரவாசியாக வாழ்ந்தேன் 12 வருஷமாக. 2004ஆம் ஆண்டிலிருந்து 2016 ஆண்டு வரைக்கும் 12 வருடம். அதாவது என்னுடைய முதலாவது பல்கலைக்கழக பட்டத்தை வந்து நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மட்டக்களப்பில் முடித்தேன் நான், ரைட்? அப்போ முடித்த அடுத்த நாள் என்னுடைய அம்மா என்னை வந்து சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டாங்க, ரைட்? அப்போ என்னுடைய கனவுகள் என்னவா இருந்தது, வேறு வேறு கனவுகள் இருந்துச்சு, ரைட்? ஒரு நிறுவனத்தில் எப்படி பதவியில் இருக்கோன்னா அப்போ அம்மா அனுப்புகிறாங்க அன்றைய நிலைமைகள் காரணமாக. அது சில நேரத்தில் எங்களுக்கு புதிய ஒரு வாசலை, புதிய ஒரு தரிசனத்தை எங்களுக்கு சிலதில் தரக்குள்ள அதை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றது எங்களை பொறுத்து இருக்குது. அப்போ அங்கே தான் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது.
டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் சர்வதேச பேச்சாளர் மன்றம். பிறகு கூகுளில் சர்ச் பண்ண உரியாக்கள் பார்க்கலாம். இலங்கையிலும் இருக்குது, இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. அப்போ நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இலங்கையில் இருந்ததான்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ அது சிங்கப்பூரில் அறிமுகமாகலாம். அதில் நான் உறுப்பினர் ஆறேன். அப்போ அதில் வந்து 2 ட்ராக் இருந்துச்சு. அப்போ வந்து ஒன்று வந்து தலைமைத்துவத்துறைன்னு சொல்லுவோம், லீடர்ஷிப் ட்ராக். அடுத்தது வந்து தொடர்பாடல் துறை, கம்யூனிகேஷன் ட்ராக். அப்போ இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதுகளை செய்யணும். அப்போ நான் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அதில் உறுப்பினராக இருக்கக்குள்ள வந்து பார்த்தா எனக்கு இப்படியான பயிற்சிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பார்ட் டைமா கிடைக்குது இங்க சிங்கப்பூர்ல, அதுவும் இலவசமா. அப்ப பார்த்தா யார் உலகத்துல பெரிய பணக்காரர்களா இருக்கிறாங்கன்னு பார்த்தா பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ், இந்த ட்ரெயினர்ஸ் எனப்படுகின்றார்கள். அப்பதான் நான் யோசிச்சேன், ஏன் இதை வந்து வருமானம் ஈட்டுகிற துறையாகவும் இதை எங்களுடைய தேசமாகிய ஸ்ரீலங்காவில் இருக்கிற மனித திறன்களை மேம்படுத்துகின்ற ஒரு புனித காரியமாகவும் பயன்படுத்தக்கூடாது. அப்போ இங்கே பேஷன் என்றும் ஒன்று இருக்குது, அடுத்தது ப்ராஃபிட் என்றும் இருக்கிறது, அடுத்தது மிக முக்கியமாக பந்தம் பிறந்தம் செத்தம் என்று அதுக்கு பேர் வாழ்க்கையா? வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், நோக்கம் இருக்கணும், பர்பஸ் இருக்கணும். ஆகவே இந்த 3 Pயும் சேரக்குள்ள பிரசாந்த் என்ற பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிற 4வது Pயாக இந்த KTP உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்குறப்ப. சரி, இந்த பயிற்சிகளை வந்து வழங்கிய பிறகு வந்து எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இவர்கள் நன்மையை பெற்றிருக்கணும், நல்ல வெற்றி காணணும் வாழ்க்கையில், நாங்கள் சொன்ன விஷயம் இவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பயிற்சிகளை நாங்கள் வந்து வழங்குகிறோம். ஆகவே இந்த பயிற்சிகளை வழங்கிய பின்னராக உங்களுக்கு கிடைத்த பின்னூட்டல்கள், நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? பகிர்ந்து கொள்ளலாம். சிறப்பு. அப்போ இதையும் திருப்பி என்னுடைய சமூக ஊடகங்கள் KT பிரசாந்தன் இப்போ சிலாக்கள் கேட்பாங்க, சார் உங்களோட ஃபேஸ்புக் என்ன, சார் உங்களோட டிக்டாக் என்ன, யூடியூப் என்ன. ஆகவே அது ஸ்மார்ட்டாக நாங்கள் செய்யலாம். என்னுடைய பேரை ஆங்கிலத்தில் கூகுளில் சர்ச் பண்ணலாம், KT பிரசாந்தன், PRASHANTHAN சர்ச் பண்ணால் கூகுளில் வர்ற அவ்வளோ ரிசல்ட்ஸ்லையும் என் தொடர்பான சமூக ஊடகங்கள் வருது. அப்போ அங்கே இந்த பயிற்சிகளுக்கு வந்த பங்கு பெற்றவர்களாகிய மேனேஜர்ஸாக இருக்கலாம், பிரின்சிபல்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், பங்கு பெற்றவர்கள் பெண்களாக இருக்கலாம், தொழில் முனைவோர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கலாம், கொடுத்த பின்னூட்டங்கள் இருக்குது. அப்போ அதில் அவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னா தேவி, அவங்க சொல்கிறது இப்படி ஒரு பயிற்சியை நாங்கள் பார்த்ததில்லை. இது இப்போ நான் இந்த வார்த்தையில் சொல்லக்குள்ள சில பார்க்குறவங்க யோசிக்கலாம், இவர் வந்து இப்படி தான் சொல்லுவார் என்று. நான் சொல்லல, நீங்கள் இந்த சமூக ஊடகத்தில் போய் பாருங்கள். போன வாரமும் போட்டிருக்காங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில் 16 வருஷமாக ஜாழ்ப்பாணத்தில் முன்னணி நிதி நிறுவனத்தில் பணிபுரிகிற மிக முக்கியமான ஒரு மேனேஜர் ஃபீட்பேக் கொடுக்குறா. அவ 6 வருஷத்துக்கு முன்னே என்ற ஒரு பயிற்சிக்கு வந்திருக்கிறா. இப்போ 6 வருஷம் கழிச்சும் பயிற்சிக்கு வாரா. அப்போ 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எப்படி இதை மேம்பட்டுச்சு, தனக்கு என்ன அப்டேட் கிடைக்குது, இந்த சகல விடயங்களையும் அங்கே அவங்க கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மற்ற நாங்கள் வந்து இப்போ பயிற்சி முடிய பிள்ளைகளோ பங்கு பெற்றவர்களோ ஃபீட்பேக் அவங்களோட அனுமதியோடு எழுதி எடுக்கிறோம். அப்போ அதில் எங்களோட செல்வாக்கு இருக்காதானே, அவங்க மனதால் படுறதை போடுறாங்க. அப்போ அதுலேயும் தெரிந்தெடுத்ததுகளையும் நாங்கள் எங்களோட சமூக ஊடகங்களில் போடுறோம். ஆகவே அங்கே மாற்றம் நடக்குது. அது இன்றைக்கு அந்த மாற்றம் நடக்குது. அந்த மாற்றம் தொடர்ந்து போகிறதுக்கு இந்த சமூகம் விடணும், அவங்களுடைய மேலாளர்கள் விடணும், அவங்களோட முகாமைத்துவம் விடணும், பாடசாலைன்னு சொல்லி சொன்னால் மற்ற ஆசிரியர்கள் விடணும். இவ்வாறான பின்னணிகளையும் நாங்கள் விளங்கி கொண்டோம்னா எங்களோட தேசம் இன்னும் உயர்றதுக்கு எங்களால் பங்களிக்க முடியும். சரி, நாங்கள் இப்போ ஆரம்பத்திலிருந்து பேசிய விடயம் தான் 23 மாவட்டங்களில் வந்து நீங்கள் பயிற்சிகளை வழங்கியிருக்கிறீர்கள். அதில் அந்த 25 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு பயிற்சிகள் வழங்கியிருக்கிறீர்களா, என்ன மாதிரி? அப்போ இதில் என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது முதல்ல 9 மாகாணங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்போ பணம்ன்றதுக்கு அப்பால் தேவி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோக்கம் ஒன்று இருக்குது. அப்போ எல்லாம் வெல்ல இறையருளுக்கு செய்கிற சேவை, மக்கள் சேவையை மகேசன் சேவை. ஆகவே முழு நேரமாக மக்கள் சேவையை மகேசன் சேவையாக செய்தால் நமக்கு சேவை செய்கிறதுக்கு நம்மளாலே முடியாமல் போனதால் அப்போ இடையிடையில் நாங்கள் இலவசமாக பயிற்சிகளை கொடுக்குறோம். அப்போ 9 மாகாணங்களில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் இலவசமாக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, முக்கியமாக பாடசாலைகளுக்கு. மற்றது குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் இருக்கிற தமிழ் மொழி மூலமான சிறுவர் இல்லங்கள்னு சொல்லுவோம், சில்ட்ரன்ஸ் ஹோம் அண்டு அப்படியான இல்லங்களுக்கும் எங்கெங்கே அவங்களுக்கு அனுமதி தந்தாங்களோ அங்கெல்லாம் இலவசமாக பயிற்சி கொடுத்துருக்கோம். சிறுவர் இல்லங்களுக்கு எப்படியான பயிற்சிகள் வழங்குகிறீர்கள்? சிறுவர் இல்லங்களை மிக முக்கியமாக சிறுவர் என்று சொல்லக்குள்ளேயும் தரம் 9லிருந்து 13 வரைக்கும் இருக்கிறதும் சிறுவர் இல்லத்தில் இருக்கிறாங்க. ஆகவே இருந்துட்டு அந்த இல்லத்தில் இருக்கிற அந்த இல்ல நிர்வாகிகளோட வேண்டுகோளுக்கு ஏற்ப தரம் 6லிருந்து தரம் 13, ஈவன் வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் சொல்லுவாங்களோ, இப்போ VTA
டெக்னிக்கல் காலேஜ் பல்கலைக்கழகங்களை படிக்கிற பிள்ளைகள் கூட சிலாக்கள் சிறுவர் நிறுவனங்கள் இப்போ முனைப்பில் இருக்கிறாங்க. அப்படியானவங்களுக்கு கூட இந்த வெற்றிக்கான மென்திறன்கள்ன்றத அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு சேமாக இருக்கும். அந்தந்த நிறுவனங்கள் அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த முகாமைத்துவத்தோட பின்னூட்டத்தோட நாங்கள் ஒரு கஸ்டமைஸ்டாக இந்த பயிற்சிகளை கொடுக்குறோம். அப்போ நீங்கள் கேட்டதன்படி இந்த 25 மாவட்டங்களில் 23 மாவட்டங்களையும் என்னுடைய இலவசமான பயிற்சிகள் நடந்து அந்த 2 மாவட்டங்களை மட்டும் மிச்சம் வச்சிருக்கிறீங்க. நான் மிச்சம் வைக்கல தேவி. இப்ப கூட இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் மாத்தறை என்ற மாவட்டம், மாத்தறை தென் மாநிலத்தில் இருக்கிற மாத்தறை மாவட்டம், அடுத்த மாவட்டம் வந்து ஹம்பாந்தோட்ட மாவட்டம், தென் மாநிலத்தில் இந்த 2 மாவட்டத்தில் இருந்து கேட்டாங்கண்டா தமிழ் பாடசாலைகளாக இருந்தால் இலவசமாக பயிற்சி கொடுக்குறதுக்கு அடுத்தடுத்த நாளாக இருக்கணும். ஏனென்றா மட்டக்களப்பிலேருந்து பயணிக்கக்குள்ள அடுத்தடுத்த நாளாக பயணித்தா இலகுவாக இருக்கும். சரி, நீங்கள் பாடசாலை மாணவர்களோடு வந்து மூவ் ஆகிறது வந்து இலகுவான முறையில் மூவ் ஆகிறீர்கள். அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது? அதை வந்து அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கிறார்களா? ஏதாவது பொருளாதார பிரச்சனை அல்லது குடும்ப பிரச்சனை இப்படி இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். அவ்வாறானவர்களுக்கு வந்து எப்படி தெரிந்து கொள்கின்றீர்கள்? அவர்களோடு தனியாக பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றதா? என்ன மாதிரி அதை பற்றி பேசலாம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 100 பேர், சில இடங்களில் 60 பேரும் இருப்பாங்க மிகச்சிறிய பாடசாலைகள்ண்டா. சில இடத்துல நான் நினைக்கிறேன் திருகோணமலையில் செய்து தான் ஆகக்கூட நினைக்கிறேன் வந்து திருகோணமலையில் உவரமலை விவேகானந்தா கல்லூரியாக இருக்கணும் போன வருஷம் மார்ச்சில். அது கிட்டத்தட்ட அந்த ஆடிட்டோரியம் மிகப்பெரிய ஆடிட்டோரியம் கிழக்கு மாநிலத்திலேயே நினைக்கிறேன்னு அவங்க சொல்கிறபடி 600 பேருக்கிட்ட பிள்ளைகள் இருந்தாங்க. கிரேட் 9 தரம் 9லேருந்து தரம் 13 வரைக்கும். அப்பயே தரம் 11 2 பேட்ச் இருந்துச்சு. ஓலெவலில் 2 பேட்சாக இருந்தாங்களா. அப்போ ஆகவே அவ்வளோ பேரும் 3 மணித்தியாலமாக எந்த ஆசிரியர்களும் இல்லாமல் அன்பாக அமைதியாக சிரிக்க வேண்டிய இடத்துல சிரித்து, ஜோக் அடிக்க வேண்டிய இடத்துல ஜோக் அடித்து, கைதட்ட வேண்டிய இடத்துல கைதட்டி மகிழ்ச்சியாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருவரோடையும் உரையாடுறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைய, அது நடைமுறை சாத்தியம் இல்லை. நான் உரையாடுறதுக்கு ரெடி, அதை பாடசாலை சமூகம் எனக்கு அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் தரணும். அப்பயும் நான் கதைக்கக்கூடிய ஆட்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம். நாங்கள் எங்களோட பயிற்சியில் சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க. மற்ற முடியவும் ஒரு 15 நிமிஷம் கொடுப்பேன். அதுக்குள்ளே நான் நிற்கக்குள்ள அவங்க கதைக்கலாம். மற்றது அவங்ககிட்ட ஒரு சுய தலைமைத்துவத்தை கொடுக்குறோம். தேவி என்ன சுய தலைமைத்துவம்ண்டா பாருங்கள், 3 மணித்தியாலமாக யாருமே இல்லாமல் அவங்க ஒரு வெளியாளுக்கு முன்னால் ப்ரிஃபெக்ஸாக இருக்கிற இல்லை அந்த டைமில் ப்ரிஃபெக்ஸும் சாதாரண பங்கு பெற்றோர்களாக இருப்பாங்க, மாணவ முதல்வர்கள். அப்போ அவங்க அன்பா அமைதியாக இருக்கிறாங்களானே, எந்த கூச்சலும் இல்லாமல் இருக்கிறாங்களானே, நான் கையில் பிரம்பு இல்லாமல் இருக்கிறேன் தானே, வேறு கூடாத வார்த்தைகளால் அவங்களோட மனதை புண்படுத்தாமல் வச்சுருக்கிறேன் தானே. ஆகவே அந்த பிள்ளைகள் ஃபீட்பேக்கில் எழுதுகிறாங்க, ஏன் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த 9 பாடங்களை நீங்கள் எடுக்கக்கூடாது, ஏன் சார் வந்து நீங்கள் தொடர்ந்து வரக்கூடாது, எப்போ சார் நீங்கள் திருப்பி அடுத்து வருவீங்கன்ற நடைமுறை சாத்தியம் இல்லாத விடயங்களை கூட அவங்க கேட்குறாங்கண்டா அந்த அளவுக்கு அந்த பயிற்சியிலேருந்து அவங்க விடயங்களை வெற்றி கொள்கிறாங்க என்ற அர்த்தம். இந்த பயிற்சிகளை வந்து எவ்வாறு வகைப்படுத்துகிறீர்கள்? இந்த வகைகள் தெரிந்து கொண்டால் எங்களுடைய நேயர்களுக்கு வசதியாக இருக்கும். இவ்வாறான வகைகளினூடாக எங்களுக்கும் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அதை பற்றி பேசலாம். சிறப்பு. என்னண்டா தேவி, இப்போ பயிற்சிகள்ன்றதுக்காண்டி எல்லாரும் கேட்கறதுக்கெல்லாம் நான் ஓமன்ட்டு பயிற்சி கொடுப்பேன்ட்டு இல்லை. ஏனெண்டா அந்த விடயத்தில் நாங்கள் தேர்ச்சி பெற்றால இருக்கணும், அதில் நாங்கள் சௌகரியமான ஆளாக இருக்கணும், கம்ஃபர்ட்னு சொல்லுவோம், ரைட்டா? அதால் எங்களால் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும்ன்றதை நாங்கள் நம்பணும். ஆகவே எல்லாம் ஓமன்ட்டு கொடுக்காம அவங்களோட விடயத்தை கொடுக்குறோம். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருநிறுவன பயிற்சிகள், அப்போ அதை பொறுத்த மட்டும் வாடிக்கையாளர் சேவை தொடர்பான பயிற்சிகள், அடுத்தது வந்து தலைமைத்துவம் தொடர்பான பயிற்சிகள், இந்த சுய ஊக்குவிப்பு பயிற்சிகள், விற்பனை பயிற்சிகள், மற்றது இன்றைக்கு உலகம் கதைக்கிற விடயம் வந்து நாங்கள் சுய தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்பிரினியர்ஷிப், தொழில்வாண்மை தோன்றும். அப்போ எப்படி வியாபாரங்களை செய்கிறது. அடுத்த விடயம் வந்து பார்த்தீங்கன்னா தேவி, இப்போ நான் உங்களோட கதைக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னேன். இப்போ எந்த பேரை போய் கேடி பிரசாந்த்னு சர்ச் பண்ணுங்கள். அப்போ சரி, இப்போ நீங்கள் இந்த ரூபாயினி கலையகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கண்டா அது ரூபாயினின்றது கோஆப்ரேட் பிராண்டிங், ரைட்? நேத்ரான்றது கோஆப்ரேட் பிராண்டிங். அப்போ அதில் தேவின்றது யார்? அப்போ இது நாங்கள் சொல்லுவோம் பர்சனல் பிராண்டிங். அப்போ தனியால் அடையாளம், இப்படியான விடயங்களை கொடுக்குறோம். அதை விட பர்சனல் கோச்சிங். பர்சனல் கோச்சிங்னா என்ன? இப்போ 50 பேர் 100 பேர் கதைக்குள்ள தேவி, இப்போ எங்களுக்கு ஒரு சில ஆட்களுக்கு சங்கடமாக இருக்கும், எப்படி எல்லாத்தையும் விட்ட கதைக்கிறது. அப்போ அதுக்கு நான் கதைக்கிறதுக்கு ரெடி என்ன தனியாக அவங்க புக் பண்ணால் பர்சனல் கோச்சிங் என்ற விடயங்களை நாங்கள் கொடுக்குறோம். இங்கே கிடைக்க போகிறது அவைகளுக்கு
டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கோச்சிங், ஒரு உருமாற்றம். அப்போ அது பயிற்சியாக இருக்கலாம், கோச்சிங்காக இருக்கலாம். காலம் 9 மணிக்கு பயிற்சி தொடங்குதுண்டா 9 மணிக்கு பயிற்சிக்கு வந்தால் 12 மணிக்கு மண்டபத்தை விட்டு போகக்குள்ள அதே ஆள் போகுதுன்னா அந்த பயிற்சியில் ஒன்றுமே உங்களுக்கு இல்லை, பிரயோஜனம் இல்லை. அப்போ இதைத்தான் நாங்கள் உருமாற்றம்னு சொல்கிறோம். அது யாரில் தங்கி இருக்குது? நான் ஒரு கருவியாக இருப்பேன், ஒரு வழிகாட்டியாக இருப்பேன், தங்கியிருக்குது, அவங்கள தங்கியிருக்குது. இப்போ வந்து நீங்கள் பலதரப்பட்ட மனிதர்களோடு பழகுகிறீர்கள் இல்லையா, சந்தித்திருக்கின்றீர்கள், வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான சூழல், சமூகம் இல்லையா. ஆக 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த இந்த பிரசாந்தனுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரசாந்தனுக்கும் என்ன மாற்றம், எந்த விடயம் உங்களை பக்குவப்படுத்தியிருக்கின்றது, அது பற்றி பேசலாம். சிறப்பு, ரைட். நல்ல சவாலான ஒரு கேள்வி, ரைட். ஆகவே 10 வருடங்களுக்கு முன்னுக்கு இருந்த பிரசாந்தனுக்கும் இப்போ இருக்கிற பிரசாந்தனுக்கும் இப்போ சற்று முன்னர் கதைச்சா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்குள்ளே நடந்திருந்தால் தான் அவர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கோச்சிங்கை இந்த பயிற்சியில் கொடுக்கறதுக்கு ஒரு தாற்பயமான ஆளாக இருப்பார். அது உண்டு, அது நடந்திருக்கு. 2வது விடயம், ஆரம்பத்தில் எல்லாம் நாங்கள் சில விடயங்களை எல்லாத்தையும் மாற்றணும்னு நாங்கள் முயற்சிகளை செய்துட்டு இருந்தோம். இப்போ என்ன நடக்குது, சில விடயங்கள் எங்களோட மாற்றத்துக்கு அப்பாற்பட்டது என்றதை நாங்களும் விளங்கி கொண்டு அதை மற்றவங்களுக்கும் சொல்கிறோம். இப்போ ஏன் இந்த மன அழுத்தம்ன்றது வருது தேவி? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மாற்ற வலிக்கிட அது சில நேரத்தில் உங்களால் முடியாமல் இருக்கும். ஆகவே மாற்றக்கூடிய விடயங்களை விளங்கி கொண்டு அந்த மாற்றங்களுக்குள்ளே போகிற ஒரு பக்குவம், ஒரு உயர் முதிர்ச்சியில் வந்திருக்கிறது என்றதை நான் இந்த இடத்துல விளங்கி கொள்கிறேன். அதே நேரத்தில் 3வது விஷயம், எல்லாரையும் மதிக்கணும் என்று எங்களோட சுயமதிப்பை இழக்கக்கூடாண்ட மிகப்பெரிய உண்மையை நான் இந்த கட்டத்தில் விளங்கி இருக்கிறதால எல்லா பயிற்சிகளுக்கும் சொல்கிறேன் இல்லை, என்னுடைய பயிற்சிகளுக்கு இப்பதான் கட்டணம் என்றால் அந்த கட்டணத்தை விட குறைஞ்ச கட்டணமான பயிற்சிகளுக்கும் நான் போகிறதில்லை. ஆனால் இலவசமான பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். சரி, மிக்க மகிழ்ச்சி. நான் இலவச பயிற்சி நெறிகளை வழங்குகின்ற பொழுது இல்லாதவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன். சரி, நிறைய விடயங்களை நாங்கள் இன்றைய நாளில் பகிர்ந்திருந்தோம். இந்த பகுதி உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று எங்களோடு இணைந்திருந்தார் 10 ஆண்டுகளாக முழுநேர தொழில்வாண்மைத்துவ பயிற்சியாளராக, கோச்சாக கடமையாற்றும் KT பிரசாந்தன் அவர்கள் தான் இன்றைய மோடு இணைந்திருந்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி அண்ணா. மிக்க நன்றி. இந்த பயிற்சிக்கு என்னை அழைத்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கேசவன் அவர்களுக்கும், குறிப்பாக இந்த கலந்துரையாடல் இங்கே நடக்கணும் என்று புலம்பெயர்ந்திருந்தாலும் இங்கே நடக்கிறவர்களை அவதானித்து கொண்டிருக்கிற நியூசிலாண்டில் இருக்கிற திரு வரதராஜன் அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளையும், இவ்வளவு நேரமும் சிரித்த முகத்தோட மிக சவாலான கேள்விகளை எல்லாம் கேட்டு இதை உயிர்த்துடிப்போடு கொண்டு போன தேவி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லி, பார்வையாளர்கள் தங்களுடைய நேரத்தை, பெருமதியான நேரத்தை கொடுத்த பார்வையாளருக்கு நன்றி சொல்லி வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியை இந்த அளவிலோடு நிறைவு செய்கின்றோம். 2வது சிறப்பு நேர்காணல் பகுதி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. இப்பொழுது விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம்.